லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷன்ல நம்ம அனிருத் மியூசிக்ல நம்ம சூப்பர் சயின்ஸோட ஆக்டிங்ல இன்னைக்கு கிராண்ட் தேட்டருக்கு ரிலீஸ் ஆன ஒரு தமிழ் ஆக்ஷன் த்ரில்லர் டிராமா மூவி தான் கூலி. இந்த படம் பார்க்க எப்படி இருக்குன்னு இப்ப நம்ம பார்த்தரலாம். கதையில வரக்கூடிய நம்ம தலைவர் தேவா அப்படின்ற கேரக்டர்ல ஒரு மேன்ஷன் நடத்திட்டு வந்துட்டு இருக்காரு. திடீர்னு ஒரு நாள் அவனோட ஃப்ரெண்டு இறந்து போயிட்டாங்கன்னு தேவாக்கு தெரிய வர சோ அங்க கிளம்பியும் போயிடுறாரு. அங்க போன பிறகுதான் தெரிய வருது அந்த மரணம் இயற்கையான மரணம் இல்ல, யாரோ கொலை பண்ணிருக்காங்கன்னு. அப்ப தலைவருக்கு அந்த ஆர்பருடைய டானான இருக்கிற நாகார்ஜுனா மேல டவுட் வருது. அதுக்கப்புறம் களத்துல இறங்க இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்தது. உண்மையிலே தேவா 30 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாரு, கடைசியில என்னாச்சு அப்படின்றதான் இந்த படத்தோட மிச்ச கதையே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இந்த படம் பார்க்கறதுக்கே சுமாரா தான் இருந்துச்சு. ஆவரேஜான ஒரு படம் பார்த்த ஃபீல் தான் கொடுத்துச்சு. இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேன்னு எடுத்துக்கிட்டா ஸ்கிரீன் பிளே பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான ஒரு ஸ்கிரீன் பிளே. எங்கேஜிங்கான எலமெண்ட்ஸ் ஒரு சில இடத்துல வந்து நல்லா அந்த ஹை மூமெண்ட்ஸ்லாம் வச்சு கிரியேட் பண்ணி எடுத்திருந்தாலும் ஸ்கிரீன் பிளேவா பார்க்கறதுக்கு நிறைய இடத்துல வந்து ரொம்ப போரிங்கா இருந்துச்சு. எப்படா இந்த படத்தை முடிப்பீங்க அப்படின்ற அளவுக்கு தான் வந்து கொண்டு போனாங்க. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் ஹைலைட்ஸ் எடுத்துக்கிட்டா படத்துல இருக்கிற ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வரக்கூடிய அந்த ஹாஸ்டல் ஃபைட் சீக்வன்ஸ் ஆகட்டும், செகண்ட் ஹாஃப்ல வரக்கூடிய அந்த மேன்ஷன் ஃபைட் சீக்வன்ஸ் ஆகட்டும், அண்ட் கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய அந்த பிளாஷ்பேக்ல டிஏஜிங் போர்ஷன்ஸ்ல நம்ம ரஜினி சாரை காமிச்ச விதமா இருக்கட்டும், படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பவர் ஹவுஸ் மென்ஷன் பண்ண பிறகு வரக்கூடிய சீக்வன்ஸா இருக்கட்டும், சாங்ஸ் ஒரு சில பிஜிஎம் அண்ட் ரெட்ரோ சாங்க பிளேஸ் பண்ண இடமா இருக்கட்டும், நாகார்ஜுனாக்கும் நம்ம தலைவருக்கும் வரக்கூடிய ஃபேஸ் ஆஃப் சீக்வன்ஸா இருக்கட்டும், அண்ட் அமீர் கானும் அண்ட் தலைவரும் மீட் பண்ணிக்கிற சீக்வன்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் எழுதுனா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே தான் இருந்துச்சு. ஸோ சில இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் எங்கேஜிங்கா கொண்டு போற மாதிரி ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா அதுவுமே பெருசா ஒர்க் ஆகல. அனிதோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் நிறைய இடத்துல சத்தியமா ஒர்க் ஆகல. எமோஷனல் கனெக்டா இந்த படத்துல அந்த அளவுக்கு பெருசா யாருமே கனெக்ட் பண்ணல. ப்ரீ இன்டர்வல்ல வரக்கூடிய சீக்வன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தாலும் ஆனா அந்த அளவுக்கு பெருசா இல்லைன்றதா உண்மை. ஏன்னா வழக்கமா லோகேஷ் படத்தெல்லாம் ப்ரீ இன்டர்வல் சீக்வன்ஸ் பயங்கரமா இருக்கும். ஆனா இந்த படத்தை அந்த அளவுக்கு பெருசா பண்ணல. மோனிகா சாங்க ஃபுல்லா கேட்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஆனா விஷுவலா டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்ல அந்த அளவுக்கு பெருசா பூஜையோட பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு அந்த அளவுக்கு பெருசா ஹைலைட்டா தெரியல. படத்தோட கேட் ஹைலைட்ஸ் எடுத்துக்கிட்டா தலைவரோட ஆக்டிங் எல்லாமே பார்த்தா ரொம்ப நல்லா இருந்தது. நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு நிறைய இடத்துல. அண்ட் டிஏஜிங் லுக்ல வரக்கூடிய அந்த போர்ஷன்ஸ்லாம் ரொம்ப மாசா இருந்துச்சு. ஸ்ருத்திகாஷனோட ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும் டீசெண்டா இருந்தது. எமோஷனலா அவங்களோட சீன்ஸ்லாம் அந்த அளவுக்கு பெருசா நமக்கு ஒர்க் அவுட் ஆகல. அண்ட் சத்யராஜோட ஆக்டிங்குமே நல்லா இருந்தது. ஷோபினோட ஆக்டிங் கிளீனா இருந்தாலும் ஆனா கடைசியில் அவங்க டம்மியா தான் காமிச்சாங்க. நாகார்ஜுனோட ஆக்டிங்குமே செம்மையா இருந்துச்சு. அவங்களோட டப்பிங்குமே ரொம்ப சூப்பரா இருந்தது. சீன்ஸா பாக்குறப்ப அவங்களோட வரக்கூடிய போர்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்வாகா இருந்தது. உபேந்திரா என்னதான் கம்மியான சீன்ஸ்லாம் வந்துட்டு போனாலும் அவங்களோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. பிளாஷ்பேக்லயுமே அவங்களோட போர்ஷன்ஸ் நல்லா இருந்துச்சு. அண்ட் அமீர் கானுடைய அந்த என்ட்ரியுமே ரொம்ப நல்லா இருந்தது. அவரோட ஆக்டிங்குமே ரொம்ப சூப்பரா இருந்தது. பிளாஷ்பேக்ல அவருடைய இன்ஸ்பிரேஷன் நினைச்ச விஷயத்த கூட ரொம்ப சூப்பரா காமிச்சிருந்தாங்க. அந்த போர்ஷன்ஸா பாக்குறப்ப அந்த சீன்ஸ்க்கும் அந்த செம்மையா ரிலேட் ஆச்சு. அண்ட் ரச்சிதா பொறுத்த வரைக்கும் நான் ஏதோ டம்மி கேரக்டர் தான் நினைச்சேன். ஆனா அவங்களுமே ஒரு சீன்ல மாஸ் பண்ணிருக்காங்க. ஓவராலா இந்த படம் பாக்குறதுக்கு சுமாரா தான் இருக்கு. ஆஹா ஓ லெவலுக்கு இந்த படம் கிடையவே கிடையாது. இவங்க கொடுத்த ஹைப்புக்கு இந்த படம் ஒர்த்தே இல்ல. இந்த படத்தை அட்லீஸ்ட் எல்சிஏவாச்சும் கனெக்ட் பண்ணிருக்கலாமோன்றதான் நிறைய ரிவ்யூஸ் இன்னுமே வந்துட்டு இருக்கு. ஆனால் எல்சியூவில் இந்த படம் வரலன்றதான் எல்லாருக்குமே சோகமான விஷயம். நேற்றே இந்த ஸ்டாண்டர்ட் ஃபிலிம் தான் எல்சியூவில் இல்லை அப்படின்றத லோகேஷ் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் ஆனால் ஒரு சில அட்லீஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஃபிலிம்லையாச்சும் அவர் நல்லா பண்ணியிருப்பாரு அப்படின்ற மாதிரி தான் நம்பி போய் பார்த்தோம். ஆனால் நம்பி போய் பார்த்ததுக்கு வச்சு செஞ்சு அமிச்சிட்டாங்க. நீங்க தலைவர் ஃபேனா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். லோக்கி ஃபேனா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் சுத்தமாவே பிடிக்காது. இது லோக்கி படமே இல்லடா அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு போயிருவீங்க. இது ரெண்டும் இல்லைன்னா கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு கொஞ்சம் டீசென்ட் வாட்சபிள் மூவியா தான் இருக்கும். ஏன் சில பேருக்கு ஆவரேஜா இருக்கும், சில பேருக்கு இந்த படம் சுத்தமாவே பிடிச்சிருக்காது. ஒன்லி ஐ கேன் சே இந்த படத்துல இந்த சீன் நல்லா இருக்கு, இந்த பிளேஸ்மெண்ட் நல்லா இருக்கு, அண்ட் இந்த சில ஆக்டிங் நல்லா இருக்கு. இது மட்டும் தான் நல்லா இருக்கே தவிர இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே சரியில்லை. ஸ்கிரீன் பிளே தான் ஒரு படத்துக்கு உயிர் நாடி. அந்த ஸ்கிரீன் பிளே சரியில்லை அப்படின்னா அந்த படம் பார்க்கறதே வேஸ்ட். ஸ்கிரீன் பிளே வெறுப்பா போகும். எப்படா அந்த படத்தை முடிப்பீங்க அப்படின்ற அளவுக்கு நம்மளை கொண்டு போய் வச்சிரும். அப்படிதான் எனக்கு இந்த படம் பார்க்கறப்ப இருந்துச்சு. கடைசியில் உயிர் கொடுத்த மாதிரி அந்த கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய அந்த பிளாஷ்பேக் போர்ஷன்ஸ் மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் வாவ் சூப்பரா இருக்கே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண வச்சு தவிர்த்து மிச்சம் எதுவுமே இந்த படத்துல பெருசா இல்லை. யோசிச்சுக்கோங்க. இந்த படத்துக்கு எஸ்ஆர்ஆ சீன்ஸ் என்னன்னா 5க்கு 2 கொடுக்கலாம். சூப்பர்